வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஒரு ரேண்டமாக என்னோடய டேஸ் எப்படி போயிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி மார்னிங் நான் எழுந்ததும் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் ஹேர் கேர் பண்ணலாம் அப்படின்னு கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதில் கூட நான் ஹேர் கேருக்கு என்னென்னலாம் பண்ணுறேன் அப்படின்றத பண்ணிட்டு இருந்திருப்பேன். ஸோ அப்போது வாங்கினது தான் இந்த சீக்ரெட் ஹேர் ஆயில். நான் லாஸ்ட் வீடியோவில் கூட காமிச்சிருப்பேன். ஸோ அந்த ஹேர் ஆயிலை நான் இன்றைக்கி தான் யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் ஷாம்பு நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டேன், ஹேர் ஆயில் மட்டும் யூஸ் பண்ணல. ஸோ அதுதான் காலையில் எடுத்து கவுத்தோடுன்னு பார்த்தா வரவே இல்லை. அப்புறம் தான் ஞாபகம் வருது நான் ஓப்பனே பண்ணல அப்படி சொல்லிட்டு. அப்புறம் சேஃப்டி பின் வச்சு ஓப்பன் பண்ணிவிட்டு அண்டு காலையில் சரி ஓகே ஆயில் அப்ளை பண்ணலாம். ஏன்னா எனக்கு அந்த ஹேர் ஆயிலில் கொடுத்துருந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி பார்த்திங்கன்னா 4 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே போட்டுட்டு 4 ஹவர்ஸ் கழிச்சு குளிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் திஸ் இஸ் நாட் அ ப்ரொமோஷன், இதெல்லாம் இல்லை. நான் ரொம்ப நாளாக ரிசர்ச் பண்ணி எது கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் கேட்கும்போது அவங்க எனக்கு இதை சஜஸ்ட் பண்ணாங்க. சரி ஓகே லெட்ஸ் கிவ் அ ட்ரை அப்படிங்கிறது தான். அண்ட் இது பற்றி எனக்கு ஒரு ஐடியாவுமே இல்லை. எனக்கு இது ஃபர்ஸ்ட் எப்படி ஸ்மெல் இருந்துச்சுன்னா, நல்லா காய்ச்சின ஆயிலெலாம் ஒரு ஸ்மெல் வரும்ல, வீட்டில் காய்ச்சின ஆயிலெலாம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்மெல் வரும். அது நம்மளுக்கு ஸ்மெல் பண்ணும்போதே தெரிஞ்சிடும் இந்த ஆயில் நல்லா காய்ச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி. அண்ட் கலருமே அது அப்படி தான் இருந்துச்சு. ஸோ அதை கொஞ்சம் நிறைய எடுத்துகிட்டு நல்லா தலையில் அப்ளை பண்ணி சோக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் அதை தான் பண்ணிகிட்டு இருந்தேன். எழுந்திரிச்சிட்டு நல்லா அப்ளை பண்ணிகிட்டு இருந்தேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர்லேயும் பாடணும், ஸ்கேல்ப்லேயும் பாடணும். ரொம்ப கம்மியாக நம்ம டெய்லிலாம் அப்ளை பண்ணுவோம்ல கோகோனட் ஆயில், அந்த மாதிரி அப்ளை பண்ணுறதை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக அப்ளை பண்ணிக்கணும். அப்ளை பண்ணிவிட்டு நல்லா நீங்கள் ஸ்கேல்பில் மசாஜ் பண்ணணும். ஆக்சுவலாக ரொம்ப நேரம் பண்ணிகிட்டு இருந்தேன், ஒரு 10 to 15 மினிட்ஸ் பண்ணியிருப்பேன். ஆனால் நான் உங்களுக்கு வீடியோவில் கம்மியாக தான் காமிச்சேன். அண்ட் ஆல்சோ இந்த ஸ்கேல்பில் மசாஜ் பண்ணுறதுக்கு சில டூல்ஸ்லாம் இருக்குது. அதை வச்சு பண்ணிங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். நான் அந்த ஸ்கால்ப் மசாஜர் இங்கே வச்சில்ல, ராஜேஷ் வீட்டில் வச்சுட்டேன். ஸோ எங்கள் வீட்டில் அது இல்லாததுனால நான் இப்போ அதை கையிலேயே பண்ணிகிட்டு இருந்தேன். நான் அங்கேயே அதை மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். அண்ட் தென் இது பார்த்தீங்கன்னா நான் இதை அப்ளை பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும், நான் செம்ம ஹேர் ஃபால் ஆகிட்டுருக்கு. இப்போன்னு இல்லை, ரொம்ப வருஷமாகவே எனக்கு ஹேர் ஃபால் எக்கச்சக்கமாக ஆகிட்டே இருக்கும். ஃபஸ்ட்லாம் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு, அப்புறம் அதுவே பழகிருச்சு. எனக்கு இதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஹேர் நல்லா திக்காக இருந்ததுனால என் தலையில் இப்போ இந்த முடியாச்சும் இருக்குது. இல்லைனா இதை விட மோசமாக இருக்குமோ அப்படிலாம் எனக்கு சம்டைம்ஸ் தோணும். அண்ட் என்ன வேறு நிறைய நீ வளர்த்து காமி முடிய அப்படின்னு சொல்லிட்டானா, சரி ஓகே வளர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணது தான் இது. இதோட ப்ராசஸ்லாம் எப்படி போகுது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் ஃப்யூச்சர் வீடியோஸில் சொல்கிறேன். அண்ட் இப்போ நான் ஹேர் கேர்லாம் பண்ணிவிட்டு, ஐ மீன் ஹேரில் ஆயிலெலாம் அப்ளை பண்ணிவிட்டு போய் மணி பிளான்ட்டில் இருக்க அந்த காஞ்சி போன இலை பழுத்த இலைலாம் இருக்கும்ல, அதெல்லாம் எங்கள் அம்மா எடுக்க மாட்டாங்க. அவங்களாம் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுவாங்க, பட் அதை மோஸ்ட்லி அவங்க எடுக்க மாட்டாங்க, அப்படியே கட்டி கட்டி வச்சுருவாங்க. எனக்கு அது இருந்தால் பிடிக்காதா, சரி அதனால் நான் போய் எடுத்துகிட்டு இருந்தேன். இதுதான் நீங்கள் இதுக்கு முன்னாடி என்னோடய பால்கனியில் பார்த்துருந்த மணி பிளான்ட். கொஞ்சம் மேலெலாம் கட்டி விட்டுருப்பாங்க. அது எல்லாத்தையும் இப்போ ஒரே ஒரு ஸ்டிக்கு வச்சு சுற்றி வச்சுட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் என் கையில் எவ்வளோ காஞ்சி போன திங்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி. அண்ட் இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் போய் என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலான்னு போனேன். இடியாப்பம் பண்ணி வச்சுருந்தாங்க. இடியாப்பம், தேங்காய் அண்டு சர்க்கரை. ஸோ இதுதான் அன்றைக்கி காலையில் எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போயிட்டேன். ஆனால் எனக்கு ஃபஸ்ட்லாம் இடியாப்பம் சுத்தமாக பிடிக்காது. இப்போ மேபி நிறைய பேர் சொல்லுவாங்கள்ல, இந்த கல்யாணம் ஆயிடுச்சுன்னா உனக்கு பிடிக்காததுலாம் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஃபர்ஸ்ட்லாம் எங்கள் அம்மா இடியாப்பம் செஞ்சேன், நான் அந்த சண்டை போடுவேன், இதுக்குமா இடியாப்பம் செஞ்சேன், ஒரே ஸ்வீட்டாக இருக்குது, அதுவாக இருக்குது, இதுவாக இருக்குது. இப்போ நானே இடியாப்பமா சரி ஓகே, ஏன்னா என்னால் இடியாப்பம்லாம் செய்ய முடியாது, அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான ஜாப் மாதிரி இருக்கும் எனக்கு. அதனால் இவங்க செஞ்சாங்க ஜாலியாக சாப்பிட்டோமா அப்படி இருக்குது எனக்கு. அண்ட் நல்லா சாப்பிட்டுட்டு நான் பாலை காய்ச்சிட்டு இருந்தேன். எதுக்கு பால் காய்ச்சிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் டே தயிர் பண்ணணும் அப்படின்னு இருந்துச்சு. நான் அதுக்கு நெக்ஸ்ட் டே நான் ஒரு கொஞ்சம் பீப்புளுக்கு குக் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். அதனால் குக்கிங்காக இப்போ நம்ம வெஜ் பிரியாணி பண்ணணும் அண்ட் ரைத்தா பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் தயிர் தேவைப்பட்டுச்சு. எனக்கு கடையில் வாங்குகிற தயிர் விட நம்மளே பண்ணால் கொஞ்சம் அதோட டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்க ஃபீல் இருக்கும். அதனால தான் நான் பண்ணிகிட்ருந்தேன். பால் இந்த மாதிரி பொங்குன உடனே ஆஃப் பண்ணிடக்கூடாது.
அது கொஞ்சம் நேரம் நம்ம ஊதி 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 கொஞ்சம் பாயில் பண்ணணும். நம்ம தயிர் எப்போயுமே பண்ணும்போது நீங்கள் பொங்கின உடனே ஆஃப் பண்ணி தயிர் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும் தயிர். எனக்கு வந்து அந்த தனியாக இருக்க தயிர் வந்து பிடிக்காது. கொஞ்சம் நம்மளுக்கு இந்த ஹட்சன்லாம் இருக்கும்ல, கர்ட்லாம் கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி இருக்கும்ல, ஸோ அதுக்கப்புறம் இந்த ஃப்ளேவர்டு கர்ட்லாம் இருக்கும்ல, யோகட், ஸோ அந்த மாதிரி இருந்தால் வந்து கொஞ்சம் டேஸ்டியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால நான் கொஞ்சம் நேரம் அதை பாயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அதை கொஞ்சம் நேரத்துக்கு விட்டுறணும். அப்படியே நல்லா அந்த ஒரு லைட்டாக மிதமான சூடு இருக்கும்ல, அந்த டைமில் நம்ம வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து கர்டை உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ஓரமாக அதை விட்டுட்டிங்கன்னா அதுவே சூப்பராக செட் ஆகிடும். நான் உங்களுக்கு சைடில் அட்டாச் பண்ணுறேன் எனக்கு வந்து செட் ஆனதும் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. அண்ட் தென் அன்றைக்கி ஆஃப்டர்நூன் வந்து நான் வந்து முருங்கைக்கீரை பொரியல் பண்ணியிருந்தேன். எங்கள் அம்மா வந்து பொரி குழம்பு பண்ணியிருந்தாங்க. அண்டு இதுதான் வந்து அன்றைக்கி ஆஃப்டர்நூன் எங்களோட லஞ்சாக இருந்துச்சு. ரைஸ், பொரி குழம்பு அண்ட் நான் பண்ண முருங்கைக்கீரை பொரியல். இதை தான் வந்து நாங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அண்ட் எது நல்லாச்சு பார்த்தா அன்றைக்கி 2மே நல்லா தான் வந்துருந்துச்சு. அதுக்கப்புறமா மாடிக்கு போயிட்டு சரி ஆஃப்டர்நூனே வந்து பூவை பறித்து வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அன்றைக்கி சீக்கிரமாக போய் பறிச்சிட்டோம். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் ஜாதி பூ எவ்வளோ அழகாக இருக்குது அண்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் இந்த வீடியோவை வந்து இந்த எப்படி சொல்கிறது, ஓகே, இந்த வீடியோ வந்துட்டு எங்கள் வீட்டுக்கு கீழே இருந்தவங்க பார்த்துருந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா அவங்களோட செடியை நாங்கள் அவ்வளோ ப்ரொடெக்ட் பண்ணி பார்த்துக்கிட்டோம். அண்ட் பிஹைண்ட் திஸ் பூ பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா தான் அது ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணுவாங்க. நான் வந்து அங்கங்கே இதை க்ளீன் பண்ணியா, அதை க்ளீன் பண்ணியா, இதை எடுத்தியா, அதை எடுத்தியா, இதை பண்ணியா, அதை பண்ணியா, அந்த மேனேஜிங் ஒர்க் மட்டும் தான் நான் பண்ணிட்டுருக்கேன். பட் ஃபுல்லாக மெயின்டைனிங் ஒர்க் எல்லாமே அவங்க தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, குயிக்காக இந்த வீடியோவில் வந்து நான் என்ன காமிக்கணும்னு நினச்சேன்னா எனக்கு வந்து 2 பிஆர் வந்துச்சு, ப்ராடக்ட் ரிவ்யூ. ஸோ அதில் வந்து இது ஆக்சுவலி எனக்கு எப்படி சொல்கிறது, கண்டிப்பாக அதை போட்டு ஆகணும் அப்படின்னு கிடையாது. பிகாஸ் இந்த ப்ராடக்ட் ரிவ்யூஸ் வந்து எனக்கு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்க்காக மட்டும்தான் வந்துச்சு. பட் பர்சனலி எனக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சதுனால நான் வந்து உங்ககிட்ட காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்த வீடியோ தான் அது. அண்ட் தென் யா, ஸோ இது யார் சென்ட் பண்ணியிருந்தான்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து ஃபீனிக்ஸ் பேங்கிள் அப்படிங்கிறவங்க தான் சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி அவங்க ரொம்ப ஸ்வீட்டாக ரொம்ப பொறுமையாக வந்து எனக்கு வந்து சைஸ் கூட சொல்ல தெரில. ஏன்னா இந்த பேங்கிள் பார்த்தீங்கன்னா நம்ம யூஷுவலாக போடுற பேங்கிள் மாதிரி கிடையாது. இதுக்குள்ளே இருக்க திக்னஸ் வேறு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ நம்ம அவுட்டர் லென்த்தை பேஸ் பண்ணி இதுக்கு வந்து சொல்ல முடியாதா. ஸோ நம்ம யூஷுவலாக இப்போ என்னோட சைஸ் யூஷுவலாக 2.6ன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து 2.4 போகணும் அந்த மாதிரி போல். அதுக்கப்புறம் எனக்கு வந்து சைஸ் சொல்ல தெரிலன்னு சொல்லிட்டு அவங்க வந்து நீங்கள் உங்களோட பேங்கில் வந்து நீங்கள் அளவு எடுத்து எனக்கு இப்படி அனுப்புங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி எனக்கு நான் எது பிடிச்சிருக்குன்னு சொல்லணும் அதில் வந்து அவங்க கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்தாங்க. அண்ட் நான் சூஸ் பண்ண பேங்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த 4 தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா தாமரை டிசைன். நான் ஏன் இந்த பேட்டர்ன் போனேன்னா இது வந்து எல்லாத்துக்குமே நம்ம மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிக்கலாம். ஆனால் ஆல்சோ க்ரீன் வந்து எல்லா எத்தனிக் வேருக்குமே மேட்ச் ஆகும்ல, லைக் ரெட் எப்படி மேட்ச் ஆகுதோ அதே மாதிரி தான் க்ரீனும். ஸோ அதனால இது வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் இந்த பேங்கிள் வாங்கினேன். ஓகே, இது வந்து ஒரு செட்டு. அண்ட் தென் இதுவும் அதே மாதிரி தான். ஐ திங்க் உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் நாய்ஸ் நிறைய கேட்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து இப்போ எங்கள் வீட்டில் இருக்கேன்னா ஸோ கண்டிப்பாக நிறைய கேட்கும். அண்ட் இது பார்த்தீங்கன்னா நான் இதுவுமே காம்பினேஷன் ஆஃப் க்ரீன் ரெட் தான் வாங்கியிருந்தேன். ஏன்னா க்ரீன் ரெட்டுன்ற போது நம்ம நிறைய ட்ரெஸ்ஸுக்கு வந்து மிக்ஸ் அண்ட் மேட்சாக போட்டுக்கலாம். பிகாஸ் நம்ம ஒரு விஷயம் வந்து சரி ஓகே ஃப்ரீயாக தானே கிடைக்குது, பிஆரில் தானே கிடைக்குது அப்படின்னு சொல்லி போடுறதை தாண்டியும் அது நம்மளுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் ஆல்சோ நம்மளுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், நம்ம அகைன் அண்ட் அகைன் யூஸ் பண்ணணும். ரொம்ப லெத்தாஜிக்காக எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பேன். ஸோ அதனால நான் வந்து இது எப்பயுமே யூஸ் பண்ணுற கலர்ஸ் மாதிரி இந்த ஷேட்ஸும் அண்ட் தென் கார்னரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆஃப் ஒயிட்டும் வந்து எடுத்துருந்தேன். ஸோ சம்டைம்ஸ் நம்ம வெறும் ரெட்டு மட்டும் போட போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ரொம்ப சிம்பிளாக இது மட்டும் பேர் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் கொஞ்சம் கிராண்டாக வேணும்னு வச்சுக்கோங்க, we can pair it like this. இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி வந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஐடியாவில் தான் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ நான் ஆர்டர் பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன்.
ஆர்எல்ஸ் எனக்கு ஒரே ஒரு பேங்கிள் மட்டும் போகணும் அப்படின்னா நம்ம வந்து இது மட்டும் கூட போய்க்கலாம். தெரியுதா? ஸோ இது எல்லாமே அவங்கக்கிட்ட வந்து நான் எனக்கு இந்த கலரில் வேணும் இப்படி வேணும் அப்படின்னு கேட்கும்போது, ஏன்னா அவங்க பேஜில் வந்து இந்த மாதிரி இல்லை. அவங்க பேஜில் இருந்த ஒர்க்ஸ் எல்லாம் இந்த மாதிரி இருந்துச்சு, பட் கலர் காம்பினேஷன்ஸ் வேறு மாதிரி இருந்துச்சு. நான் வந்து எனக்கு இந்த கலர் காம்பினேஷனில் வேணும் அப்படின்னு கேட்டதுனால அவங்க வந்து எனக்கு ரொம்ப அழகாக வந்து பண்ணி கொடுத்துருந்தாங்க. இது ஃபோக்கஸ் ஆக மாட்டேது. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ இதே மாதிரி ஃபார் 2 கைக்குமே ஃபார் போத் ஹேண்ட்ஸ் எனக்கு வந்து அனுப்பியிருந்தாங்க. இங்கே பாருங்கள் இவ்வளோ ப்ரிட்டியாக இருக்குல்ல. ஆக்சுவலி அவங்க இதுக்குள்ளே வேறு எதுவும் ஒன்று வச்சு வேறு அனுப்பியிருக்காங்க. நான் இப்போ தான் பார்க்குறேன், இருங்க அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து ஐ ஜஸ்ட் காட் இட் ஃப்ரம் ஃபீனிக்ஸ் பேங்கிள்ஸ் அண்ட் திஸ் இஸ் ஸோ குட். ஐ ஜஸ்ட் லவ்ட் இட். நான் வந்து ஹானஸ்ட்டாக அது யாருன்னா போய் வாங்க போகிறாங்க, இந்த மாதிரி ஒரு செட்டில் வாங்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் கூட நான் என்ன சொல்லுவேன்னா, நான் இந்த பேஜில் போய் வாங்குங்க அப்படின்னு சொல்லுவேன். ஆக்சுவலி கொஞ்சம் முன்னாடி தெரிஞ்சிச்சுன்னா நான் எக்காவை வந்து இங்கேயே வாங்க சொல்லியிருப்பேன். அவங்க இப்போ வரலட்சுமி நோம்பு வர்றதுக்கு வந்து ஒரு சர்டைன் நம்பர் ஒரு 50-60 ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் வாங்கினாங்க. கொஞ்சம் முன்னாடி நான் இருந்துச்சுன்னா நான் அவங்களை இங்கேயே வாங்க சொல்லியிருப்பேன். அவங்க இந்த மாதிரி வாங்கல. ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் எப்படி வாங்கியிருந்தாங்கன்னா, தலையில் கிளிப்பு போடுவோம்ல, அதில் இந்த மாதிரி ஒர்க் வச்சு வாங்கியிருந்தாங்க. ஆக்சுவலி நான் இப்போ தான் பார்க்குறேன், அவங்க எனக்கு 2 கிஃப்ட்ஸ் வந்து அனுப்பியிருக்காங்க. அதுவுமே அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் முன்னாடி தெரிஞ்சிருந்தால் நாங்கள் இங்கேயே ஆர்டர் பண்ணியிருக்கலாம். ஆக்சுவலி எனக்கு பிஆர் அனுப்புனது நான் கேட்டது மட்டும் கூட அனுப்பலாம், பட் அவங்க ரொம்ப ஸ்வீட்டாக எனக்கு இதெல்லாம் வேறு சேர்த்து அனுப்பியிருக்காங்க. ஐ ரியலி லைக் இட். அது ஓப்பன் பண்ண முடியல. அண்ட் இந்த செட் வந்து பார்க்குற உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். அண்ட் இது வந்து ஒரு கிஃப்ட். ஓகே, எனக்கு வந்து இது ரப்பர் பேண்ட் மாதிரி போட்டுக்கலாம். ஸோ இது ஒன்று அனுப்பியிருக்காங்க. இதுவுமே வந்து நான் மேட்ச் பண்ணிக்கிற மாதிரி. இதில் வந்து ரெட் இருக்குது, க்ரீன் இருக்குது, அண்ட் ஆல்சோ நார்மல் அந்த கார்னரில் வந்து கோல்ட் ஸ்டோன்ஸ் வச்சுருக்காங்க. அண்ட் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் நம்ம வந்து ரப்பர் பேண்ட் மட்டும் போட மாட்டோம்ல. இப்போ நம்ம வந்து பின்னுனா ரப்பர் பேண்ட் போடுவோம், இல்லைன்னா நிறைய டைம் வந்து இப்போ எனக்கு இருக்க முடிக்கெல்லாம் வந்து பின்ன முடியாது. ஸோ அது ஓப்பன் பண்ண முடியல. இட்ஸ் வெரி ஹார்ட். ஓகே ஓகே ஸோ என்ன மாதிரி முடி இருக்கவங்கலாம் வந்து அதெல்லாம் பின்னுறதெல்லாம் ஒரு கஷ்டமான வேலை அப்படின்னு யோசிக்கிறவங்களும் வந்து இந்த மாதிரி கிளிப்பை தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ இந்த கிளிப் பார்த்தீங்கன்னா தெரியும், இதுலேயும் எவ்வளோ அழகாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதை வந்து நம்ம அப்படியே இப்படி எடுத்து இப்படி போட்டு போயிடலாம். ப்ரீட்டியில் ஆக்சுவலி என் தலையில் இப்போ போட முடியுமான்னு தெரியல. நான் வந்து இதுக்கு ப்ராப்பராக போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் காமிக்க முடிஞ்சிச்சா முடியலையான்னு கூட எனக்கு தெரியல. நான் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக போட்டு ஒரு வீடியோவில் காமிக்கிறேன். எப்படியும் நான் இன்ஸ்டாவில் வந்து இதுக்கு ஷேர் பண்ணுவேன் ரீலு. அப்பார்ட் ஃப்ரம் தட் எனக்கு எங்களோட ஒர்க் ரொம்ப பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்ததுனால இது வந்து நோட்லாம் வேறு அனுப்பியிருக்காங்க. வா இங்கே பாருங்கள். Hi Priya, thank you for promoting my bangles. I have made it with love and passion. Hope you like my work. If you really like my work, please recommend my page to your friends and family. This is something I really love. But அவங்க வந்து என்ன போட்டிருக்காங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சா மட்டும் சொல்லுங்க அப்படின்னாங்க. நான் இந்த பேப்பரே எப்படி பார்த்தேன்னா, இந்த அடியில் வந்து நம்மளுக்கு இது வச்சுருப்பாங்கல்ல, அதுக்கு தான் சரி என்ன எடுத்து வைப்போம் அப்படின்னு பார்க்கும்போது தான் அந்த பேப்பரே நோட் பண்ணேன். அவங்க வந்து அவ்வளோ ஸ்வீட்டாக எழுதியிருக்காங்க, உங்களுக்கு பிடிச்சா மட்டும் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி. பட் சில பீப்புளெலாம் எப்படி சொல்லுவாங்கன்னா, நீங்கள் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணி தான் ஆகணும் பிஆர்னு வந்துச்சுன்னா. நான் அந்த மாதிரி பேஜ்லேருந்து ஒர்க் யூஸ்வலாக எடுக்க மாட்டேன். பிகாஸ் நான் என்ன சொல்லுவேன்னா, எனக்கு பிடிச்சா மட்டும் தான் என்னால் ரெக்கமெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் பர்சனல் நோட் வேறு போட்டிருக்காங்க. ஐ ஹோப் யூ கைஸ் கேன் see it. எனக்கு வந்து ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். அது யாரு கொடுத்தாலுமே அவங்களோட டைம் எடுத்து நம்மளுக்காக எழுதி கொடுக்குறாங்க அப்படின்னு இருக்கும்ல. ஸோ திஸ் இஸ் வெரி க்ளோஸ் டு மீ. ஓகே, அண்ட் இங்கே பர்சனல் நோட் என்ன எழுதியிருக்காங்கன்னா, யூ கைஸ் ஆர் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் கப்புள். Touch wood, be more blessed in your life. Only the bangles are for promotion. 2 other things are a gift to you. With love, Selvi. Okay, அவங்க பேரே செல்வின்னு எனக்கு இப்போதான் தெரியும். I really love it. And கண்டிப்பாக நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அண்ட் ஃபியூச்சரில் நானே வந்து இந்த மாதிரி ஒரு டிசைன்ஸில் பேங்கிள் வாங்க போகிறேன்னா நானே போய் பே பண்ணி இந்த ஃபீனிக்ஸ் பேங்கிளில் தான் கண்டிப்பாக வாங்குவேன். ஓகே,
ஸோ அண்ட் தென் இன்னொரு விஷயம், த நெக்ஸ்ட் திங். ஓகே, இந்த நெக்ஸ்ட் திங் என்னென்னா, எனக்கு வந்து இன்னொரு பேஜ்லேருந்து சில திங்ஸ் அனுப்பியிருந்தாங்க ப்ரொமோஷன்ஸ்க்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, யார்கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா எஸ்கேஎஸ் ஹேண்ட்மேட் ஆர்கானிக்ஸ் பேஜ்லேருந்து வந்துருந்துச்சு. ஓகே, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நட்ஸ் பவுடர். இப்போ நம்மளுக்கு வந்து ஏபிசி ஜூஸ்லாம் பண்ணி குடிக்க முடியாது அப்படின்னு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ல. ஸோ அப்படி இருக்கவங்க பார்த்தீங்கன்னா இதில் பீட்ரூட்டும் ஆட் ஆகிருக்கு, கேரட்டும் ஆட் ஆகிருக்கு, அண்ட் தென் ட்ரை ஃப்ரூட்ஸும் வந்து ஆட் ஆகிருக்கு. சாரி இதை அப்படியே எடுத்து பாலில் போட்டு மிக்ஸ் பண்ணி குடிச்சிக்கலாம். அண்ட் இதை நான் இன்னும் ட்ரை பண்ணல, எனக்கு இதை அனுப்பியிருக்காங்க. அண்ட் எனக்கு இதையும் சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் இது காமிக்கணும்னு நினச்சிருந்தேன். இதில் வந்து நான் அந்த ஃபேஸ் பேக் மட்டும் நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணிட்டேன். பிகாஸ் நான் ரீல் எடுக்கணும்ல எப்படியுமே. ஸோ ஒரு ப்ராடக்டை யூஸ் பண்ணாமல் வந்து ரீலில் வந்து நல்லா இருக்கா இல்லையா பெட்டராக இருக்கான்ற சஜஷன் சொல்ல முடியாது. அதனால வந்து நான் ஆல்ரெடி இதை வந்து நான் யூஸ் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இந்த ஃபேஸ் பேக் வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டேன். அண்ட் ஆல்சோ இந்த குங்குமாதி ஆயிலும் வந்து நான் யூஸ் பண்ணிட்டேன். இது ரெண்டும் நான் இப்போ ஒரு 2 டேஸாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் இதோட ரிசல்ட்டை பேஸ் பண்ணி நான் வந்து ரீல் எடுக்கணும். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் பற்றின ரிவ்யூ வந்து உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சுக்கலான்னு ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து போய் என்னோட இன்ஸ்டாகிராமை செக் பண்ணுங்கள். ஓகே, அண்ட் ரிகார்டிங் திஸ் ஐ ஜஸ்ட் லவ் இட். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் செல்வி. அண்ட் அவ்வளோதான், இதை வந்து நான் மிக்ஸ் பண்ணி போட்டதை நான் கூட உங்களுக்கு வந்து இந்த சைடில் அட்டாச் பண்ணுறேன். நான் மிக்ஸ் பண்ணி போட்டது. ஆனால் இது வந்து மிக்ஸ் பண்ணி போட்டதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. பிகாஸ் அது வந்து ரொம்ப ஃபைன் பவுடராக இருந்துச்சா, அதனால் நம்மளுக்கு டக்குன்னு மிக்ஸ் பண்ண உடனே மிக்ஸ் ஆகிடுது. அண்ட் உங்களுக்கு ஆல்சோ இதை தாண்டி வந்து உங்களுக்கு பாலில் மிக்ஸ் பண்ணணுன்னா பாலில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். ஆயில்ஸ் ரோஸ் வாட்டரில் அப்ளை பண்ணணுன்னா ரோஸ் வாட்டரில் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். எதுவுமே வேண்டாம் அப்படின்னா கூட நார்மல் வாட்டர் இருக்கும்ல அதில் அப்ளை பண்ணிக்கலாம், இல்லை கர்டில் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் மிக்சிங் மெத்தட் வந்து உங்களுக்கு எது ஒத்துக்குமோ அதுதான். ஓகே, கம்ப்ளீட்லி. ஸோ இது வந்து அப்ளை பண்ணவும் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. சிலதுலாம் வந்து கொஞ்சம் காஞ்ச உடனே மூஞ்சிலேருந்து கொட்டுற மாதிரி இருக்கும்ல சில மாஸ்க். இது அப்படிலாம் இல்லை, அப்படியே ட்ரை அவுட் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து தொட்டு பார்த்தா வந்து கொஞ்சம் ஃப்ளேக்கியாக இருக்க மாதிரி இருக்கும். பட் ஆனால் கொட்டாது. நம்மளுக்கு ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது ஒரு மாதிரி இரிட்டேஷன்லாம் இல்லை, ஒரு மைல்டு ஸ்க்ரப் யூஸ் பண்ண அப்படி இருக்கும். அப்படி தான் இருந்துச்சு. அண்ட் ஃபர்தர் ரிவ்யூ வந்து என்னோட இன்ஸ்டாகிராமில் போடுறேன். ஓகே, அண்ட் இதுக்கப்புறம் நான் ஃபர்தராக என்னென்ன பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள். அண்ட் இப்போ நெக்ஸ்ட்டு பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து நாளைக்கு வந்து வந்துருச்சுன்னா மேரேஜ் ஆகி 100 days ஆகிடுமா. ஸோ அதனால் அண்ட் ராஜேஷ் பர்த்டேவும் வருதா. ஸோ எல்லாத்துக்கும் சேர்த்து நான் வந்து ஒரு சர்டன் பீப்புளுக்கு வந்து குக் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு. ஒரு 30 people 40 people ஒரு 50 people எவ்வளோ பீப்புளுக்கு எங்கள் வீட்டில் இருக்க குக்கரில் வந்து சமைக்க முடியுதோ அவ்வளோ பீப்புளுக்கு. ஸோ அதுக்காக இப்போ போயிட்டு வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம பேக் பண்ணுவோம்ல, ஸோ அந்த திங்ஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு வர போகிறோம். அண்ட் அப்படியே பாருங்கள் கண்டினியூவாக. நாளைக்கு குக் பண்ணுறதுக்கு நான் இந்த திங்ஸ்லாம் தான் வாங்கியிருந்தேன். ஆல்ரெடி வந்து வீட்லேயே கொஞ்சம் திங்ஸ் இருக்குது. ஸோ நான் வந்து 1.5 கிலோ ரைஸ் தான் வாங்கியிருந்தேன். ஆல்ரெடி கொஞ்சம் ரைஸ்லாம் வீட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இது ஏன் கட்டிகிட்ருக்காங்கன்னா, நான் போயிட்டு வந்த இடத்துல வந்து ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதனால் எங்கள் அம்மா வந்து சாமி கயிறு கட்டிகிட்டு இருக்காங்க. அண்ட் இது பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக எங்கள் ஏரியாவில் வந்து ஒரு கோயிலில் ஃபங்க்ஷன் நடந்துச்சு. ஸோ அந்த கோயிலில் கொடுத்த கயிறு தான். ஆல்ரெடி நான் கட்டுறதா தான் இருந்துச்சு. பட் அதுக்கு முன்னாடியே வந்துட்டு நான் வந்து சடனாக வந்து ஒரு 2 நாளாக ஒரே ரத்தக்காவாக வாங்கிட்டு இருக்கிறதுனால உடனே வீட்டுக்கு வந்த உடனே வந்துட்டு அவங்க வந்து இந்த மாதிரி டைப் பண்ணி கட்டி விட்டாங்க. ஸோ அந்த வீடியோ தான் நீங்கள் இப்போ இதில் பார்த்துட்ருக்கீங்க. அண்ட் என்ன சம்பவம்னு பார்த்தீங்கன்னா, 2 நாளைக்கு முன்னாடி தான் வந்து நான் சரி ஓகே சாலட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது வந்து லெமன் கட் பண்ணும்போது ஆள்காட்டி விரலில் கட் பண்ணிக்கிட்டேன். செம்ம டீப்பாக வந்து கட் விழுந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு இருந்தேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி மார்னிங் பார்த்திங்கன்னா ஒரு கிளிப் மாதிரி இருக்கும் எங்கள் வீட்டில். அந்த கிளிப்பை எடுக்கும்போது என்னோடய ரிங் ஃபிங்கரில் மாட்டிக்கிச்சு. ஸோ செம்ம பெயின். அண்ட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இதுதான் வந்து இந்த ஃபர்ஸ்ட்டு சொன்னேன்ல அந்த லெமன் கட் பண்ணும்போது பண்ண சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து இன்றைக்கி காலைல கிளிப் மாட்டிக்கிச்சு. அண்ட் இன்னொன்று வந்துட்டு நான் ஸ்டெப்ஸில் வலிக்கி விழுந்துட்டேன்.
ஸோ இந்த சம்பவம்லாம் தான் நடந்துச்சு. செம்ம வலி. அதுக்கு தான் எங்கள் அம்மா வந்து அவசர அவசரமாக அதை கட்டிட்டு இருந்தாங்க. அண்ட் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக பார்த்துருந்தீங்கன்னா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் நாளைக்கு குக் பண்ணுற வீடியோலாம் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். பாய்.